வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கொடுத்த கோடன்யன் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மிடையே அனுபவம் நிகழ்ச்சியின் நேர்காணல் வழியாக இணைகிறார் பல் கட்டும் மற்றும் இம்ப்ளான்ட் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் SV சுரேஷ்குமார் அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக மக்களுக்கு பல் மருத்துவ சிகிச்சை அளித்து சேவையாற்றி வருகிறார். இவர் மூத்த மருத்துவராக தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் அனுபவம் நிகழ்ச்சியின் நேர்காணலில் இணைகிறார். வணக்கம் டாக்டர், உங்களை பற்றி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் சுரேஷ்குமார், பல் மருத்துவர். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமும் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர், இப்போ பல் மருத்துவரோட பணினா என்ன டாக்டர்? அதை பற்றி நம்ம மக்களிடம் பகிர்ந்துக்கோங்க. பல் மருத்துவரோட பணி அப்படிங்கிறது பொது மருத்துவர் அவர் எந்த மாதிரி பணி பண்ணுறாரோ அதோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்ம பொது மருத்துவத்தில் அது ஜென்ரல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடலோட மொத்த ஹெல்த்தும் அப்படிங்கிறப்ப அதுக்கு மெயினாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பல் பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா வாயை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பும் மனசும் சுத்தமாக இருக்கும். அதனால் நம்ம உடல்நிலை மொத்தமாக நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா வாய் சுகாதாரத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கணும். அந்த வகையில் பல் மருத்துவங்கிறது மிக முக்கியமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது அனைவருக்கும் முக்கியமானது. இப்போது நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிற மூத்த குடிமக்கள் அவங்கள பற்றி தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பேச போகிறோம். பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதுக்காக நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பொதுவாக ஜென்ரலாக நம்ம குழந்தைகளுக்கு, நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்கிற நடுத்தர வயது சேர்ந்தவங்களுக்கு நிறைய திட்டங்கள், அவங்களுக்கான நிறைய முறைகளை நம்ம செயல்படுத்திட்டு வர்றோம். ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான கவனம் நம்ம முன்னாடி கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போது அவங்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம அதிகமாக கொடுக்குறோம். நம்ம மட்டும் இல்லை, அரசுலேருந்தும் அதுக்கான வேலைகள் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இன்றைக்கி இந்தியாவில் மூத்த குடிமக்கள்னு சொல்கிற சீனியர் சிட்டிசன்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 13% மேலே இருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 13 கோடி 14 கோடி பேருக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்கிற மூத்த குடிமக்கள் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் இருக்கவங்க ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா 2050
இது 3 மடங்காக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால தான் இப்போ நிறைய அதுக்கான ஸ்கீம்ஸு, அவங்களுக்கான பென்ஷன் பிளானு, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை அரசும் சரி, நாங்கள் மருத்துவர்களும் சரி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதை செயல்படுத்திட்டும் வரோம். சரிங்க டாக்டர். இப்போ பற்களை நம்ம எந்த மாதிரி பாதுகாக்கணும், எந்தெந்த முறைகளை பின்பற்றணும், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்ம பல் பாதுகாப்பு அப்படின்னு வர்றப்போ எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சாதாரணமாக காலையில் ஒரு தடவை விளக்கணும், நைட்டில் வந்து ஒரு தடவை பல் விளக்கணும். அதுக்கப்புறம் வந்து டென்டல் ஃப்ளாசிங் சொல்லுவோம், அதாவது பல் ஈறுகள் இடுக்குகளில் சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். புகையிலை பழக்கம் மற்ற மது பழக்கம் இருந்தால் அதை குறைச்சிக்கணும், அதை அவாய்ட் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜென்ரலாக தெரியும். இப்போ மூத்த குடிமக்களுக்கு கரெக்டாக என்ன சொல்லணும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சரியான வகையில் அப்படின்னா, மூத்த குடிமக்களை நம்ம 3 வகைகளாக அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மூத்த குடிமக்கள்லேயே நார்மலான சாதாரணமான மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா 60 வயசுலேருந்து ஒரு 75 வயசு அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரமாக மிடிலில் இருக்கவங்க, அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 75லேருந்து 85 வயது அவங்கள. அப்புறம் 3வது அதாவது அதிக வயது உடையவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 85 வயதுக்கு மேற்பட்டவங்க. இப்போ இது எதுக்காக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுக்கு பழக்க வழக்க முறைகள் இருக்கும், அவங்களுக்கான உடல் பாதிப்புகள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியான வாய் பாதிப்புகள் இருக்கும். ஸோ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சரியாக கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கிடுவோம். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, வயதானவங்களில் 3ல் 2 பங்கு இருக்கவங்களுக்கு கிரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது நீண்ட கால வியாதிகள் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3ல் 2 பங்கு. இப்போ இதனுடைய வந்து பாதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த நீண்ட கால வியாதிகள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அதுக்கப்புறம் அவங்களையே இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம், ஜென்ரலாக இருக்க புற்றுநோய். அதுவும் வந்து கிட்டத்தட்ட 0.7% 1% மேலே வரைக்கும் அதுலேயும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ இந்த நீண்ட கால வியாதிகளால் பாதிக்கப்படுறவங்க 3ல் 2 பங்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா, இப்போது சீனியர் சிட்டிசன்ஸான எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் போகும் இனி போக வர்ற காலத்தில். காரணம், நம்ம இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ், வளர்ந்து வரக்கூடிய, கிட்டத்தட்ட நம்ம வளர்ந்த நாடுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு பெரிய வல்லரசு நாடுகளோடு போட்டி போட அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் நமக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாள் வந்து கூடிக்கிட்டே போகுது. முன்னாடி வந்து 50 வயசு வரைக்கும் இருப்போம், இப்போ 60, 70. அப்போ ஜென்ரலாக வாழ்நாளுடைய எண்ணிக்கை 70 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே போகுது அப்படின்னா, கண்டிப்பாக இனி வர்ற காலத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க. ஸோ நம்மளும் ஒரு காலத்தில் சீனியர் சிட்டிசன்ஸாக ஆக போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். இப்போ பொதுவாக சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவான முறையில் பார்ப்போம். அதாவது இளைஞர்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு உள்ள பிரச்சனை என்னவாக இருக்கும், நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் ஒரு வரிசையில் நிற்க முடியாது, இல்லை ரொம்ப நேரம் நீண்ட தூரம் பயணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான உடல் உபாதைகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து சின்ன உதவிகள் தான். அதாவது ஒரு பேருந்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நிற்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க. ஒரு வரிசையில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, ஒரு ரேஷன் கடை வரிசை வச்சுக்கிடுவோம், இல்லை வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் நீங்கள் வரிசையில் நிற்கிறீங்க, அப்போ ரொம்ப நேரமாக நிற்கிற ஒரு சீனியர் சிட்டிசன், மூத்த குடிமக்கள், வயதானவர்களை பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்கள ஒரு 2 வரிசைக்கு முன்னாடி அனுப்பி நீங்கள் சீக்கிரம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து நோயாளிகள் இருப்பாங்க, சரியான நேரத்துக்கு அவங்க வீட்டில் போய் மருந்து சாப்பிடணும், ரொம்ப நேரம் வெயிலில் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன உதவிகளை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் இப்போது நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ கூட்டு குடும்பம் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, சீனியர் சிட்டிசன் சொல்ல மூத்த குடிமக்கள் வந்து எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டில். அதாவது வந்து உங்கள் அப்பா அம்மா, இல்லை உங்கள் தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்லை உங்கள் பெரியப்பா பெரியம்மா அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் இருக்கும்போது என்னென்னா, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஆதரவாக இருப்பாங்க.
அவங்க தனியாக இருக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மி. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் உடனுக்குடனே செஞ்சு தர்றதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள நம்மளுடைய வேகமான வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கூட்டு குடும்பங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லாருமே தனித்தனியாக இருக்க பழகிக்கிட்டோம். தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வேலைப்பளு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்பா அம்மாவையோ இல்லை தாத்தா பாட்டியோ பார்த்துக்க முடியாத நிலைமையில் சில பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க மனதளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனியாக இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி ஒரு சரியான நேரத்துக்கு வந்து நமக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ சைக்காட்ரிக்கலாக, அதாவது மனதளவுலையும் அவங்க கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா வகையிலையும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டியோ இல்லை வயதானவர்கள் வேறு எங்கேயாவது தனித்து இருக்காங்க அப்படின்னா, அடிக்கடி நீங்கள் அவங்ககிட்ட ஃபோனில் பேசுங்க. அடிக்கடி நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு கரெக்டான முறையில் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றாங்களா அப்படின்னு பாருங்கள். 3 மாதம் இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்களே மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுங்கள். அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து உங்களுடைய பேர குழந்தைகள் இல்லைன்னா சின்ன குழந்தைங்களோட அதே மாதிரி வந்து வெளியில் சுற்றுலா போகிறது இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு மனதளவுலையும் அதாவது நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் மருத்துவம் அப்படிங்கிற என்னோடய ஃபீல்டுக்கு வருவோம். அது பல் மருத்துவத்தில் பொதுவாக வந்து பல்லை பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனைகள் தான் வரும். ஒன்று, பல்லினுடைய ஹார்ட் டிஷ்யூன்னு சொல்கிற கடினமான பகுதியான பல். அப்புறம் பல்லோட சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிற பல்லை சுற்றி இருக்க ஈறு மற்றும் எலும்பு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த 2 தாங்க பல்லில் வந்து வரக்கூடிய டிசீஸ். அதுக்கு வந்து பேர் தான் மாறி மாறி இருக்குமே ஒழிய வர்ற வியாதி வந்து இந்த 2ல் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து பல்லில் வரக்கூடியது உங்கள் எல்லாருக்குமே அதிகமாக தெரிஞ்ச நீங்கள் கேள்விப்பட்ட பல் சொத்தை அப்படிங்கிறது, அதை பூச்சி பல்லுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறது. 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரில் வரக்கூடிய வியாதி, அது வந்து நம்ம ஈறு வியாதின்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் ஜிஞ்சைவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஞ்சைவைட்டிஸ் ஈறு வியாதினா பார்த்திங்கன்னா, ஈறு வந்து ரத்த கலரில் வீக்கமாக இருக்கிறது, ஈரிலேருந்து ரத்தம் வடிகிறது, ஈரில் சில டைமில் பார்த்திங்கன்னா பஸ்ஸுன்னு சொல்லுவோம், அதாவது சீல் பிடித்து அந்த மாதிரி வீக்கமாக இருக்கிறது, இல்லை பல் ஆடி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஈறு வியாதின்னு சொல்லுவோம். இந்த ஈறு வியாதி வந்து ஒரு கட்டத்தில் சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா, அது அடுத்த கட்டமான எலும்பு, அதாவது பல்லை சுற்றி இருக்க பிடிமானமான எலும்பை பாதித்து அது பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்கிற முற்றிப்போன ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 தான் மெயினான வியாதி. இது மட்டும்தான் நம்ம ப்ரைமரியாக கன்சர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சில அவங்களுக்கு வரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, ஏஜிங் காரணமாக, அதாவது வயதானது காரணமாகவோ இல்லை வயதானவர்களில் அதிகமான பேர் வந்து ஏதாவது ஒரு வியாதிக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாத்திரை மருந்தினுடைய சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற, இல்லை சாதாரணமாகவே அந்த மாத்திரை மருந்துக்குன்னு உள்ள தனிப்பட்ட ஒரு இது இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ட்ரைனஸ் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாயில் வந்து எச்சில் ஊறாத ட்ரையாக இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து வயதானா நம்மளுடைய சுரப்பிகள் வந்து சரியாக வேலை செய்யாது, இல்லைனா குறைவாக வேலை செய்யும். ஸோ நம்மளுடைய எச்சில் சுரக்கிற தன்மை குறைஞ்சிரும். இல்லை அப்படின்னா அந்த மருந்து மாத்திரைகளுடைய எஃபெக்ட்னால நம்ம எச்சில் சுரக்கிற தன்மை குறைஞ்சிடும். எச்சில் சுரக்கிற தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா வாயில் இயற்கையாக நடைபெறுகிற சுத்தம் பண்ணுற வேலை சரியாக நடைபெறாது. அப்போது பேச்சு குளறலாம், அதே மாதிரி கிருமிகள் வேகமாக வளரலாம். அது மாதிரி நீங்கள் சாப்பிட்ற பொருள் வந்து பல் ஈறுகளிலோ பல்லு ஒட்டிக்கிட்டு பூச்சிப்பல் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சில் அது அதே மாதிரி வந்து ட்ரைனஸ் ஆஃப் த மவுத்துன்னு சொல்கிறதுனால என்ன ஆகுனா, அடிக்கடி வந்து வீக்கம், பல்லை சுற்றி ஈரலை சுற்றி வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அப்புறம் ஏஜ் ஆக ஆக அதாவது வயது ஆக ஆக இயற்கையாக நடைபெறக்கூடியது, அதாவது ஈறுகள் வந்து தேய்மானம் ஆகி ஈறுகள் கீழே இறங்கி பல்லுலாம் ரொம்ப தேஞ்சு என்ன ஆகுனா, கூச்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. பொதுவாகவே வந்து அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எல்லாருமே, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, சரியாகவே சாப்பிட முடியல, மெல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மலாக நடக்கிற தேய்மானத்தினால வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லில் வரக்கூடிய அது வாயில் வரக்கூடிய வாய் புற்றுநோய். வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது. நிறைய பேர் உங்களுடைய தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லை உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து வாயில் புற்றுநோய் வந்துச்சு, இப்படி வந்து அதை சரி பண்ணவே முடியாமல் 2 மாதத்தில் இறந்துட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு வயது ஆக ஆக நார்மலாகவே அதிகமாக இருக்கும்.
அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய செல்லுடைய எண்ணிக்கை குறைஞ்சு சலைவரி கிளான்ஸ் வந்து நம்ம எச்சில் சுரப்பதை குறைஞ்ச உடனே கிருமிகள் வேகமாக வளர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் நிறைய பேர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூட புகை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு போடுறது, நிறைய பேர் இந்த பான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் யூஸ் பண்ணுறது, அது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக போடக்கூடிய சாப்பிட்டவுடனே போடக்கூடிய சாதாரண பாக்கு, அந்த பாக்கும் மிக ஆபத்தானது தான். அது தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், அதனால் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக பல் தேய்மானம் இருக்கிறவங்க, அதே மாதிரி வயதானோன்னே என்ன ஆகுனா பல் தேஞ்சு இல்லைனா பூச்சி ரொம்ப அரிச்சு சொத்தை பல்ல மோசமாகி பல் ஒரு பக்கம் உடஞ்சி என்ன ஆகும்னா கூர்மையாக அது குத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த கூர்மையாக குத்திக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, நம்ம பேச பேச தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும், நாக்கிலையோ இல்லை மற்ற வாய்க்குள்ளே இருக்க மற்ற சதைப்பகுதிகளிலேயோ உரசி அது ஒரு சின்ன புண்ணு மாதிரி மாறும். அந்த சின்ன புண்ணை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம், விட்டுடுவோம். அது பின்னாடி என்ன ஆகும், கண்டிப்பாக நிறைய நேரங்களில் புற்றுநோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த 4 விஷயங்களும் அவங்களுக்கு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். மூத்த குடிமக்கள் பொதுவாக வந்து இப்போதைக்கு யாருன்னா அதிகமாக கிராமத்து மக்கள் தான். அதனால் அவங்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்னமும் நிறைய இடத்துல போய் நான் வந்து பூச்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்கான வந்து மோசமான வைத்திய முறைகள்லாம் நிறைய பண்ணிவிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் நம்ம எங்களை மாதிரியான பல் மருத்துவர்கள்ட்ட வர்றாங்க. அப்போ அதை சரி பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கை வைத்தியம், வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான முறைகளை சொத்தை பற்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதுவும் செய்ய வேண்டாம். முடிந்த அளவுக்கு அதை வந்து நீங்கள் ஒரு பல் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. அதாவது பல் சொத்தை இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே, அதே மாதிரி பல் ரொம்ப ஆடுது அப்படின்னா நீங்களே பிடுங்கிறதுக்கோ அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அதுக்கும் வந்து ட்ரெயின்டு டென்டல் சர்ஜன்ஸ், அதாவது ரெஜிஸ்டர்ட் டென்டல் சர்ஜன்ஸை பார்த்து அவங்ககிட்ட இது பண்ணி தான் பல்லை வந்து பிடுங்கணும். ஏன்னா சில டைமில் நம்ம பல் எடுக்கும்போது நீங்கள் தெரியாமல் ரொம்ப ஆடுதுன்னு எடுத்து விட்ருவீங்க. அது ஒருவேளை லேசாக சின்ன பிசிறு உள்ளே மாட்டியிருந்தாலும் அது பின்னாடி ஒரு வீக்கமாகவோ இல்லை வேறு மாதிரியோ மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இவ்வளவு நேரம் பற்களின் பாதுகாப்பு குறித்து மூத்த குடிமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு தகவல்களையும் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி இதுடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அனுபவம் நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.